கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே. தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே. தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நன்றி அப்பா. உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீங்கள் அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி. இந்த இதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இம்மட்டுமாய் எங்களை கிருபையாய் நடத்தி வந்த உடைய அன்புக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, உடைய கரம் எங்களை நடத்தி வந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் துவங்கியவர், நீர் முடிக்க நீர் வல்லவராய் இருக்கிறபடினால் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்து வெறுமையாக்கி உடைய சமூகத்தில் வைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் என்ற ஆலோசனைக்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 8 மற்றும் 9வது 10வது வசனங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 8, 9 மற்றும் 10வது வசனங்கள். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்தில் 40 நாட்கள் உபவாசம் இருந்து வனாந்தரத்திலே ஆவியானவரால் கொண்டு போகப்படும் பொழுது பிசாசானவன் இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும்படியாக இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த இடத்தில் சகல ராஜ்யங்களையும் மலையின் மேல் கொண்டு போய் நிறுத்திவிட்டு உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்துவிட்டு, நீர் என்னை சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டு விட்டால் இவைகள் எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொல்லும் பொழுது, அந்த இடத்தில் இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்று சொன்னார். அன்பு பிள்ளைகளே, இந்த இடத்தில் ஆராதனைக்குரியவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே இந்த உலகத்தில் அவர் ஆராதனைக்குரியவராய் அறியப்படுகிறார். அன்பு பிள்ளைகளே, ஆராதனைக்குரியவர் என்றால் என்ன? பரிசுத்தமுள்ள தெய்வம். இந்த உலகத்தில் பரிசுத்தமுள்ள தெய்வம் என்றால் அவர்தான் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஒருவருக்கே ஆராதனை செலுத்துவாயா என்று எழுதியிருக்கிறது என்று சொல்லதின் அர்த்தம் என்னவென்றால், அவர் பாவம் அறியாதவர். அவர் பரிசுத்தமுள்ள தேவனாய் இருக்கிறபடினாலே அவரே ஆராதனைக்குரியவராய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த இடத்தில் சகல ராஜ்யங்களையும் உயர்ந்த ஸ்தானங்களையும் கொடுத்தா கூட அதெல்லாம் ஒரு பொருட்டாய் எண்ணாமல் நாம் ஆராதிக்கிற தேவனை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் ஆராதிக்கும் பொழுது நம்மை அந்த மேன்மை காட்டிலும், இந்த உலகத்தில் உள்ள மேன்மைகளை காட்டிலும், இந்த உலகத்தில் உள்ள ராஜ்யங்களை காட்டிலும் நாம் கர்த்தராகிய தேவனை நாம் ஆராதிக்கும் பொழுது அதுதான் மேன்மை என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே,
உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயே என்று எழுதியிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நமக்கு பல மேன்மைகள் கிடைக்கலாம், பல உயர்வுகள் நம் வாழ்வில் கிடைக்கலாம். ஆனாலும் எல்லாவற்றிலும் நாம் நம்முடைய கடமை என்னவென்றால், நாம் ஆராதனைக்குரியவராகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, நமக்கு இப்பொழுது வாழ்க்கையில ஒரு மேன்மை கிடைத்து விட்டது என்றால், கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று அவரை விட்டு பின்வாங்குகிற கூட்டங்கள் அநேகமாய் இருக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய உயர்விலும் தாழ்விலும் நாம் அவரை பணிந்து கொண்டு அவரை ஆராதிக்கும் பொழுது இவைகளை காட்டிலும் அதுதான் மேன்மை என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளை, ஆராதனைக்குரியவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம் இந்த உலகத்தில் அவர் ஒருவரே பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே அவரை ஆராதனைக்குரியவராய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த உலகத்தில் உள்ள எவ்வளவு மேன்மையானாலும் பரவாயில்லை, எவ்வளவு பெரிய உயர்ந்த ஸ்தானமானாலும் பரவாயில்லை, எதில் இருந்து கொண்டாலும் நாம் நம்முடைய கர்த்தராகிய தேவனை பணிந்து கொண்டு அவருக்கே ஆராதனை செய்வோமானால் இவைகளை காட்டிலும், உலகத்தில் உள்ள மேன்மைகளை காட்டிலும் அவருக்கு ஆராதனை செலுத்துவதுதான் மேன்மையாக வேதம் பார்க்கிறது. அன்பு பிள்ளைகளே, இந்த உலகத்தில் பிசாசன் இப்பொழுது ஜனங்களை எப்படி அவன் திசை திருப்பி கொண்டிருக்கிறான் என்றால், உயர்ந்த பதவிக்கு செல்ல வேண்டும், சகல ராஜ்யங்களையும் ஆள வேண்டும், சகல சொத்துக்களையும் நம்ம என்ன செய்யணும், சேர்க்க வேண்டும், பொண்ணு பொருளை சேர்க்க வேண்டும், வேலை என்று நம்முடைய பிள்ளைகள் அடுத்தடுத்த பிள்ளைகளுக்காய் சொத்து சேகரிக்க வேண்டும் என்று பிசாசனுடைய தந்திரத்தினாலே இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களை அவன் திசை திருப்பி ஓடிக்கொண்டு அவன் என்ன செய்கிறான், மக்களை அவன் என்ன செய்கிறான், திசை திருப்பி கொண்டிருக்கிறான். அன்பு பிள்ளைகளே, ஆனால் வேதம் சொல்லுகிறது, அது எல்லாவற்றில் கொடுத்தாலும், அது உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் வைத்தாலும், உயர்ந்த பணியிடங்களில் நாம் அமர்த்தப்பட்டாலும் நமக்கு தேவையானது நம் கர்த்தரை பணிந்து கொண்டு நம்மளை முழுதுமாய் தாழ்த்தி அவரே பரிசுத்தர் என்பதை நாம் ஆராதனை செய்யும் பொழுது இவைகளில் உள்ள எல்லா மேன்மைகளை காட்டிலும் அதுவே மேன்மை என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, நாம் இப்போ இருக்கிற சூழ்நிலை உயர்ந்த ஸ்தானமாக இருக்கலாம், இல்லை உயர்வு குறைவான ஸ்தானமாக இருக்கலாம். எப்பேற்பட்ட ஸ்தானத்தில் நாம் இருந்தோமானால் நம்மளுடைய பணி என்னவென்றால் கர்த்தரை பணிந்து கொண்டு எந்த சூழ்நிலையிலும் உயர்விலும் தாழ்விலும் அவரை நாம் பணிந்து கொண்டு ஒருவரே ஆராதனைக்குரியவர் என்பதை அவர் அவரை நம்ம ஆராதிக்கும் பொழுது இந்த உலகத்தில் உள்ள மேன்மைகள் எல்லாவற்றிலும் காட்டிலும் அதுவே மேன்மை என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, அவரை நாம் ஆராதிக்கும் பொழுது, அவரை நாம் துதிக்கும் பொழுது, கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து அவரை துதித்து ஆராதிக்கும் பொழுது நாம் எண்ணுவதற்கும் நாம் நினைப்பதற்கும் மேலான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, நம்மளை உயர்ந்த ஸ்தானங்களிலே கொண்டு போய் அவர் வைக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் உயர்ந்த ஸ்தானங்களை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது கர்த்தரை மறந்து விடாதீர்கள். அன்பு பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரை முழு உள்ளத்தோடு ஆராதிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு உயர்வை தருவார். அதுவே உங்களுக்கு மேன்மையாக எண்ணப்படும். அன்பு பிள்ளைகளே, வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.